பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த இடத்துல யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்னே போட்டா கூட அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், விசுவாசமா இருப்பேன், என் நம்பிக்கை அவரை விட்டு போகாதுன்னு சொல்லி இந்த இடத்துல யோபு குறிப்பிடாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையான ஒரு பிள்ளையா இருக்கீங்களா? விசுவாசமா அவரை பற்றி கொள்றீங்களா? யோசிச்சு பாருங்களேன். யோபு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாமே இருக்கப்பட்ட நிலைமை கிடையாது, எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமைங்க. நான் உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், உடனே அந்த 10 லட்ச ரூபா கொடுங்க, நீங்க என்ன எப்படி திட்டுவீங்க? என்னப்பா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடிக்கிறீங்கப்பான்னு சொல்லி சண்டை போடுவீங்க தானே? அது போல நம்ம லைஃப்ல ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருவாருங்க. அந்த நன்மைலாம் நம்ம பார்த்துட்ட பிறகு நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தரித்திரம், வியாதி அப்படிலாம் வந்த உடனே ஏன் ஏசப்பா எனக்கு இதை கொடுத்துட்டீங்க சொல்லிட்டு நம்ம ஏசாப்பாவே சண்டை போட்டுன்னு கிடப்போங்க. ஆனா யோபு பாத்தீங்கன்னா வார்த்தையில கூட ஆண்டவரை தூஷிக்கலங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? யோசிச்சு பாருங்களேன். சில விஷயம் ஆண்டவர் நமக்கு செய்யல, நான் ஆசைப்பட்டது நடக்க மாட்டேங்குது, நீங்க செய்யவே மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு பிளேம் பண்றோம். நீங்க விசுவாசமா இருந்தா உங்களுக்கு எங்க கிடைக்காம போகுது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ முடிவில் ரெட்டிப்பை தான் பெற்றுக்கொள்ள போற மகனே மகளே, நீ உன் விசுவாசத்தை விட்டுறது நம்பிக்கையாரு, சோர்ந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. யோபனுடைய வாழ்க்கையை மாத்தின தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கூட மாத்துவாரு. நீங்க நினைச்ச காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு. தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். எந்த பிரச்சனை நினைச்சு பேசுறீங்களோ அந்த பிரச்சனையே இல்லாம ஆண்டவர் மாத்த போறாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.